குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிட்ட எல்லாம் ஒரு சின்னதா ஒரு கொஸ்டின்ஸ் எப்பவுமே மைண்ட்ல இருந்துனே இருக்கும். நம்ம நிறைய பேசுறோம், ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பேச மாட்டேங்கிறாங்க. வாட் இஸ் ஹேப்பனிங் யாருக்குமே தெரியாது. ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பேசினே இருப்பாங்க, ஒருத்தர் வந்து பேசவே மாட்டாங்க. அப்ப என்ன ஆயிடும்னா ரெண்டு பேருக்கு நடுவுல வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், ஒரு ஃப்ரிக்ஷன் வரும், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அட் ஒன் பாயிண்ட் அந்த ஃப்ரிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோலி டிஸ்கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வாட் வி கேன் டூ, நான் உங்களுக்கு ஒரு சின்னதா ரிலேஷன்ஷிப் ஹேக் சொல்றேன். தட் கேன் சேஞ்ச் யுவர் கம்ப்ளீட் அப்ரோச். தேர்பை உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் கிளியரா இருக்கும். ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா விமன் வந்து பாத்தீங்கன்னா 20,000 வேர்ட்ஸ் பர் டே பேசுறாங்க. அவங்க எப்படி பேசுறாங்க, எதை பத்தி பேசுறாங்க யாருக்குமே தெரியாது. ஆனா ஆவரேஜா 20,000 words, but the numbers is not exact, approximately average. Unfortunately, men வந்து பாத்தீங்கன்னா 7,000 words தான் பேசுறாங்கன்னு சொல்றாங்க. So நீங்க பாத்தீங்கன்னா 7,000 எங்க இருக்கு, 20,000 எங்க இருக்கு? It is 3 times the word. It is not a social aspect. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து சோஷியல் ஆஸ்பெக்ட் கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி பயாலஜிக்கல் ஃபினாமினன். ஸோ விமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட் மே பி டியூ டு த ஹார்மோனல் சேஞ்சஸ், ப்ரோட்டீன்ஸ் இன்வால்வ்டு, நிறைய ஃபேக்டர்ஸ் இன்வால்வ்டா இருக்கு. பட் சயின்டிபிக்லி என்ன சொல்றாங்க, there is one protein known as FOXP2 protein சொல்றாங்க. That is responsible for a brain communication, verbal communication. நல்லா புரிஞ்சுக்கோங்க, women have high levels of FOXP2 proteins இருக்கு. மென்க்கு வந்து பாத்தீங்கன்னா their evolution is completely different. சைலன்ஸ், அதுதான் சைலன்ஸ் தான் அவங்களோட சர்வைவல் டாக்டிக். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சைலன்ஸ் இஸ் த சர்வைவல் டாக்டிக். தே லிசன், தே வில் ப்ராசஸ் அண்ட் தென் தே ரீகெயின் த ஸ்ட்ரென்த். இன் ஷார்ட்டா சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஷீ டாக்ஸ் டு கனெக்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹீ கோஸ் சைலண்ட் டு ப்ரொடெக்ட் அண்ட் ப்ராசஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஷீ ஸ்டாப்ஸ் டு கனெக்ட் வெரஸ் ஹீ கோஸ் சைலண்ட் டு ப்ரொடெக்ட் அண்ட் ப்ராசஸ். இதனால என்ன ஆயிடும்னா the difference வந்து டென்ஷன்ல போய் கொடுத்துரும், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துரும். Actually this is a natural emotional language. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு லேடி வந்து பேசுறாங்க, நிறைய பேசுறாங்கன்னா it is not that she is an hyperactive or something like that. It is a natural emotional language of expression. அவ்வளவுதான். இந்த கேப் வந்து it has to be understood properly. இது அண்டர்ஸ்டாண்ட் சரியா பண்ணலன்னா என்ன ஆயிடும்னா இமோஷனலி டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகும், சம்டைம்ஸ் பிரேக்கப்பும் கிரியேட் ஆகும். சரிங்களா? we have to match the emotional rhythm. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இமோஷனல் ரித்தம் முதல் மேட்ச் பண்ணுங்க. உங்களோட பார்ட்னர் நிறைய பேசுறாங்க, சரிங்களா? டோன்ட் ஷட் டவுன், லிசன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களோட பார்ட்னர் நிறைய பேசுறாங்க போது முதல் வந்து பாத்தீங்கன்னா உடனே நீ பேசாத, தேவையில்லைன்னு சொல்லாதீங்க. ஜஸ்ட் லிசன் டு ஹர், லிசன் டு ஹிம். எப்படி நான் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஹர். You don't try to solve the problem. You don't try to give a solution to it. நீங்க உங்களால எந்த சொல்யூஷனும் கொடுக்க முடியாது இனிஷியலா. முதல்ல அவங்க சொல்றத ரிசீவ் பண்ணுங்க, resonate within yourself. You just be there. நல்லா புரிஞ்சுக்கோங்க, women expects positioning. நல்லா புரிஞ்சுக்கோங்க, positioning தான். அதே மாதிரி if a partner, if a boy வந்து ஒரு men வந்து if he goes silent na, don't push him too hard. Give him the space. ஏன் அந்த பர்சன் வந்து சைலண்டா போயிருக்காங்க, ஜென்டலா நீங்க வந்து ஓபன் அப் பண்ணுங்க. லேடிஸ் particularly women, I'm there with you when there is a need. நார்மலா சில வேர்ட்ஸ் இருக்கு, மேஜிக் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க. I hear to you, I get your feelings to go along. Get connected. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கனெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். I ஒரு வார்த்தை இருக்கு, I understand, I feel unheard about your word. அந்த வார்த்தை வந்து பெரிய விஷயம். ரிலேஷன்ஷிப் எப்பவுமே வந்து don't fail. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரிலேஷன்ஷிப் don't fail because we are different. They struggle. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரிலேஷன்ஷிப்ல they struggle to expect sameness.
or seamless. ஒரு ஸ்மால் ஷிஃப்ட் நீங்க பண்ணும்போது என்ன ஆயிடும்னா தட் கேன் பிரேக் த ஈவன் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் கனெக்ட் த டாட்ஸ். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் யாருன்னா உங்ககிட்ட உங்க பார்ட்னர் வந்து உங்ககிட்ட பேசல, நீங்க வந்து சைலண்ட் ஆயிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் டேக் எ பாஸ். இமீடியட்டா ரியாக்ட் பண்ணாதீங்க. Because love is not about matching word counts, it is matching the hearts. Have a nice day. Thank you.